தனியார் விற்பனை நிறுவனங்கள் வழங்கிய தரமற்ற விதையால் கடலூர் மாவட்டம் புவனகிரி சுற்றுவட்டாரத்தில் உளுந்து பயிரில் மஞ்சள் நோய் தாக்கி இலைகள் பழுத்து காணப்படுவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். பூ வைத்து காய் பிடிக்கும் நேரத்தில் செடிகளில் நோய் தாக்குதல் ஏற்பட்டுள்ளதால் காய்கள் விளைச்சல் ஏற்படாமல் நஷ்டத்தை சந்திக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே வேளாண் அதிகாரிகள் ஆய்வு செய்து தேவையான பூச்சிக்கொல்லி மருந்துகளை பரிந்துரைக்க விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். இங்கே அனைவரும் பாரம்பரியமாகவே கரும்பு வெட்டின பிறகு உளுந்தான் விதைப்போம். இந்த உளுந்துல நாட்டு உளுந்து தான் விதைச்சிட்டு இருந்தோம். மஞ்சள் நோக்காடு ஏற்பட்ட பிறகு ஒரு 3-4 வருட காலமாக இந்த மஞ்சள் நோக்காடு பிரச்சனை இருக்கு. இதுக்கு மருந்தே இல்லைன்னு சொல்லி அக்ரியில் சொல்லிட்டு இருக்காங்க. நாங்களும் பல இடத்துலேருந்து பல கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து மருந்து அடிச்சுட்டு தான் இருக்கோம். இது அரசாங்க அதிகாரிகளோ மற்ற ஒரு பூச்சியல் வல்லுநர்களை யாரோ ஒரு ஆராய்ச்சி பண்ணி இந்த பூச்சியை கட்டுப்படுத்துறதுக்கோ இல்லை இந்த மருந்து பயன்படுத்துங்க, இந்த காரணத்தினால இந்த நோக்காடு வருதுன்னு சொல்லிட்டு எங்களுக்கு யாருமே ஆள் கிடையாது. விவசாயிகளாக நாங்களாக பார்த்து அதை செய்யலாம் இதை செய்யலாம்னு முயற்சி பண்ணுற போது இதுக்கான தீர்வு எதுவும் கிடைக்கல. அரசாங்கம் இந்த உளுந்து விவசாயத்தை காவந்து பண்ணணும்.